இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி ஒரு கருத்து சொன்னாரு. அதாவது பல்வேறு அரசாங்கங்கள் மக்களுக்கு கேஷ் டிரான்ஸ்ஃபர் திட்டங்கள், நலத்திட்டங்கள்ங்கிற பேர்ல பணமாக கொடுப்பது அப்படிங்கிறத அவர் வலுவாக விமர்சனம் செய்து, ஒரு சில பகுதியினருக்கு இந்த உதவியெல்லாம் தேவை கிடையாது, அதனால அதையெல்லாம் நிறுத்தணும், அதுக்கு பதிலாக நிரந்தர சொத்துக்களை, பெர்மனன்ட் அசெட்ஸ், அதை உருவாக்குவதற்கு ஏதாவது ஸ்கீம் இருந்தா பாருங்க, இதென்ன வேலை வெட்டி இல்லாம அப்படிங்கிற முறையில ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். அது இயல்பாகவே பல பகுதியினர் மத்தியிலிருந்து கடுமையான எதிர்ப்புங்கிறது வந்தது. இவங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னொன்னு, அதிகாரம் படைத்த அமைப்பு, சுயேட்சையான அமைப்பு, நாங்க தலையிட முடியாது என்று சொல்வது. வேண்டான்னா இவங்க என்ன இலவசங்களா அறிவிச்சுக்கிட்டு போறாங்க, இவங்க எப்படி வெல்ஃபேர் ஸ்கீம் அறிவிப்பாங்க, யார் வீட்டு பணம், இது கூடாது அப்படின்லாம் சொல்வது. அப்ப வேணும்னா தலையிட மறுப்பது, இல்லைன்னா தலையிடுவது, இப்படியான முறையில தான் இந்த 3 முகமைகளும் இப்படிதான் செயல்படுது. கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கறதெல்லாம் என்ன, அவங்களுக்கு கொடுக்கிற சலுகை எல்லாம் என்ன, அதெல்லாம் இலவசம் கிடையாதா? அவங்களுக்கு கொடுத்தா ஊக்கத்தொகை, இல்லாதவங்களுக்கு கொடுத்தா இலவசம். இது ஒரு உயர் சாதிய, அதே போல கார்ப்பரேட் ஆதரவு பார்வையினுடைய பிரதிபலிப்பு. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி பிப்ரவரி 23 மார்ச் 1 வாரத்துக்கான தலையங்கம். சங் பரிவாரம் கடைபிடிக்கக்கூடிய இந்துத்துவ கருத்தியல் அரசமைப்பு சட்டத்தினுடைய பல்வேறு அம்சங்களை தாண்டி மீறி எப்படி கேடுகட்ட செயல்களை செய்து கொண்டு இருக்கிறது, இந்தியாவுக்கு அது எப்படி ஆபத்தாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் தலையங்கம் சொல்லக்கூடிய விஷயம். சமீபத்தில் இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி ஒரு கருத்து சொன்னார். அதாவது பல்வேறு அரசாங்கங்கள் மக்களுக்கு கேஷ் டிரான்ஸ்ஃபர் திட்டங்கள், நலத்திட்டங்கள்ங்கிற பேர்ல பணமாக கொடுப்பது அப்படிங்கிறத அவர் வலுவாக விமர்சனம் செய்து, ஒரு சில பகுதியினருக்கு இந்த உதவியெல்லாம் தேவை கிடையாது, அதனால அதையெல்லாம் நிறுத்தணும், அதுக்கு பதிலாக நிரந்தர சொத்துக்களை, பெர்மனன்ட் அசெட்ஸ், அதை உருவாக்குவதற்கு ஏதாவது ஸ்கீம் இருந்தா பாருங்க, இதென்ன வேலை வெட்டி இல்லாம அப்படிங்கிற முறையில ஒரு கருத்தை சொல்லி இருந்தார். அது இயல்பாகவே பல பகுதியினர் மத்தியிலிருந்து கடுமையான எதிர்ப்புங்கிறது வந்தது. இப்போ இந்த மாதிரியான நலத்திட்டங்கள்ங்கிற கான்செப்டே எப்போ வந்தது அப்படின்னா, உலக யுத்தம் நடந்து எல்லா பகுதி மக்களும் சின்னாபின்னமாகி அவர்களுக்கான வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்ட சூழல்ல ரஷ்ய புரட்சி அவங்க அந்த நாட்டு மக்களுக்கு என்னவெல்லாம் செய்தார்கள்னு பார்த்து மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய முதலாளித்துவ ஜனநாயக அமைப்பை கடைபிடிக்கக்கூடிய நாடுகள் அவங்களும் சோவியத் யூனியன் செஞ்ச பிறகு இங்கேயே செய்யல, இங்கேயே நடக்கல அப்படிங்கிற கேள்வி வருது. ஆகவே அது ஒரு பிரச்சனை. யுத்தத்தால் பெரிய அளவு சீரழிவு ஏற்பட்டிருந்தது, ஆகவே மக்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும்ங்கிற நிர்பந்தம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த நலத்திட்டங்கள் அல்லது நலத்திட்டங்களை முன்வைக்கிற அரசு, வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற கான்செப்டே அப்பதான் வந்தது. சில சமயம் இதுக்கு உள்நோக்கம் இருக்கலாம், அரசியல் நோக்கம் இருக்கலாம். தேர்தல் நேரத்துல வரும்போது வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிறது கூட இதுக்கு பின்னால இருக்கலாம். அதனால இந்த கேஷ் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நல்லது அப்படின்னு பின்னால அதற்கான நோக்கங்கள் சரியல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியலைன்னா கூட, பொதுவாக மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கு அரசு செய்கிற விஷயமாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இது வரும்போது என்ன ஆகும்னா, பட்ஜெட்ல இதற்கான ஒதுக்கீடுங்கிறது செஞ்சாகணும். அதனால பட்ஜெட் வரும்போது அல்லது வேற ஏதாவது சமயத்துல அரசாங்கம் சொல்ல வேண்டியிருக்கும். இப்ப தேர்தல் வரும்போது நம்ம முழுமையா சொன்னா அது தேர்தல் விதிகளுக்கு முரணா போகலாம். ஆனா பொதுவாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அல்லது என்னுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரியான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று சொல்வதும், அதனுடைய முழு விவரத்தை கொடுக்க முடியலைன்னா கூட ஓரளவுக்கு அதனுடைய ஃப்ரேம் ஒர்க் என்ன, எதை நோக்கி எதற்காக நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றத நம்ம தப்புன்னு பார்க்க முடியாது. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன இதுல கவனிக்கணும்னு சொன்னா, ஒரு 3 முக்கியமான சுயேட்சையாக இயங்கக்கூடிய அமைப்புகள். 1 அரசாங்கம், 2வது நாடாளுமன்றம், 3வது நீதித்துறை. நம்முடைய அரசமைப்பு சட்டம்
கிட்டத்தட்ட 2வது உலக யுத்தம் முடிந்த பிறகுதான் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்கான அந்த முயற்சிங்கிறது தொடங்குச்சு. சுதந்திர இந்தியாவில் அது அமலுக்கு வந்தது. அப்ப இந்த அரசமைப்பு சட்டத்துல இந்த 3 முகமைகளுக்கும் தனித்தனியான உரிமைகள், அதிகாரங்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. இது ஒரு அம்சம். 2வது அம்சம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலையும் இன்னொரு அமைப்பு தலையிட முடியாது. ஆனா அதே சமயம் ஒண்ணு தப்பு பண்ணா இன்னொருத்தர் செக் பண்ணுவதற்கான அந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். அதனால ஒண்ணு தப்பு பண்ணா அடுத்தவங்க ஒரு குறிப்பிட்ட அளவுல தலையிடலாம். ஆனா எல்லாத்துலயும் தலையிட முடியாது அப்படிங்கிற அடிப்படையில 3க்கும் தனித்தனியான அதிகாரங்களும், ஏதாவது ரொம்ப பிரச்சனையானா நம்ம தலையிடுவதற்கான மிக குறுகிய ஸ்கோப்பும் இதுக்குள்ள ஏற்கனவே நம்முடைய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருந்தது. இப்ப அது எந்த அடிப்படையில மீறப்படுதுன்னு சொன்னா, நீதிபதி, தலைமை நீதிபதி சொன்ன விஷயம் கூட அதுல தலையிடுதல் தான். நீங்க எத்தனை விஷயங்கள்ல அவங்க சொல்றாங்க, பொதுத்துறையை தனியார் மயமாக்குறாங்க, நீங்க தடுங்க அப்படின்னா கோர்ட் என்ன சொல்லும், இது கவர்மெண்டோட பாலிசி டிசிஷன், அல்லது இது நாடாளுமன்றம் எடுத்திருக்கக்கூடிய கொள்கை முடிவு, இதுல எல்லாம் நாங்க தலையிட முடியாது, எங்க அதிகாரம் வேற, அவங்க அதிகாரம் வேற, எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரம் வேற, பார்லிமெண்ட் அதிகாரம் வேற, ஜுடிஷியரி அதிகாரம் வேற அப்படின்னு பல விஷயங்கள் பேசுறாங்க. அவங்க தலையிட மறுக்கிறாங்க. ஒண்ணு இல்லை, இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸே ரொம்ப தப்பு, தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கக்கூடிய மிக மோசமான தவறு, அதனால இதை தலையிட்டு தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு நீதிமன்றம் போனா, உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு, எங்களால தடுக்க முடியாது. தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சையாக அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டு செயல்படக்கூடிய அமைப்பு, நாங்க அதில் தலையிட முடியாது. ஆனா அடுத்தடுத்து மேற்கு வங்கத்துல இருந்து வழக்கு, இப்படி எல்லாம் வழக்குகள் வந்த உடனே ஒரு கட்டத்துல உச்சநீதிமன்றமே என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, சரி இதை கரெக்டா கண்காணிங்க, மனுதாரர் சொல்லி இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள், குறைபாடுகள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்வதுன்னு பாருங்க அப்படிங்கிற இடத்துக்கு வர வேண்டி இருக்கு. அப்ப என்னன்னா இவங்களுக்கு வேணும் அப்படின்னா, இன்னொன்னு அதிகாரம் படைத்த அமைப்பு, சுயேட்சையான அமைப்பு, நாங்க தலையிட முடியாது என்று சொல்வது. வேண்டான்னா இவங்க என்ன இலவசங்களா அறிவிச்சுக்கிட்டு போறாங்க, இவங்க எப்படி வெல்ஃபேர் ஸ்கீம் அறிவிப்பாங்க, யார் வீட்டு பணம், இது கூடாது அப்படின்லாம் சொல்வது. அப்ப வேணும்னா தலையிட மறுப்பது, இல்லைன்னா தலையிடுவது, இப்படியான முறையில தான் இந்த 3 முகமைகளும் இப்படிதான் செயல்படுது. இதுல ஒரு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, ஆளுகிற அரசாங்கம், அதற்கு வழிகாட்டக்கூடிய RSS அமைப்பு, இந்துத்துவ கருத்தியலை பின்பற்றக்கூடிய அமைப்பு ஒரு ஹிந்து ராஷ்டிராவை உருவாக்க வேண்டும்ங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படையான நோக்கம், அரசியல் நோக்கம். அப்போ இந்த கருத்தியலின் செல்வாக்கு எல்லா தளங்களிலும், எல்லா துறைகளிலும் பிரதிபலிக்கிறது, நீதித்துறை உள்பட. அதனாலதான் பல சமயங்கள்ல ஆளும் வர்க்கத்தினுடைய கருத்து, இப்ப பொதுவா இலவசங்கள் அப்படின்னு யாரு சீப்பா சொல்லுவா, கார்பரேட்டுகளுக்கு கொடுக்கறதெல்லாம் என்ன, அவங்களுக்கு கொடுக்கிற சலுகை எல்லாம் என்ன, அதெல்லாம் இலவசம் கிடையாதா, அவங்களுக்கு கொடுத்தா ஊக்கத்தொகை, இல்லாதவங்களுக்கு கொடுத்தா இலவசம். இது ஒரு உயர் சாதிய, அதே போல கார்பரேட் ஆதரவு பார்வையினுடைய பிரதிபலிப்பு. இன்னொரு பக்கம் மதவெறி கருத்தியல் மேலோங்கும் போது சிறுபான்மை மக்களை இழிவுபடுத்துவது, அல்லது பிராமணிய மனுவாத கோட்பாடுகள், அது சம்பந்தமான கருத்தியல் மேலோங்கும் போது பெண்களை, தலித்துகளை, பழங்குடி மக்களை இழிவுபடுத்துவதுங்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது, என்ன நடந்து போச்சு, ஆஃப்டர் ஆல் இதான நடந்தது அப்படிங்கிற இந்த மாதிரியான மனநிலை திட்டமிட்டு கட்டமைக்கப்படுகிறது. அதனால இந்த காலகட்டத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதே போல கார்பரேட் ஆதரவு ஊடகங்கள், அவங்க வாதாடி நியாயப்படுத்துகிற சில விஷயங்கள், இதுக்கு பின்னால நிச்சயமாக ஒண்ணு கார்பரேட் ஆதரவு கருத்தியல் இருக்கு, இல்லைன்னா இந்துத்வா என்கிற அந்த மதவெறி கருத்தியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவலையோட பார்க்க வேண்டி இருக்கு. இந்த செல்வாக்குக்கு இவங்க இரையாகிறதுனாலதான் அந்த நிலைப்பாட்டில் நின்று, அந்த கருத்தியலில் நின்று சுயேட்சையான அதிகாரம் படைத்த மற்ற முகமைகளுடைய அதிகாரத்திற்குள், உரிமைக்குள் தலையிடுவதை இயல்பாக செய்யக்கூடிய ஒரு நிலையாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த எஸ்ஐஆர்ல வாக்குரிமைங்கிற அடிப்படையான விஷயமே எப்படி அடிபட்டு போய்கிட்டு இருக்கு. டெலிஷன்ங்கிற பேர்ல கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கும் மேல் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2வது ஃபேஸ்ல
நீக்கப்பட்டு இருக்கக்கூடிய தகவல்லாம் வருது. அப்ப வாக்குரிமை இயல்பானது, அடிப்படையானது அப்படிங்கிற இடத்திலிருந்து மாறி அந்த வாக்குரிமையை பெறுவதற்கு நான் தலைகீழா நின்று தண்ணி குடிக்கணும், நான் ரொம்ப கஷ்டப்படணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், ஃபார்மா ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டாக்குமெண்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அது எந்த ஊரு நியாயம்? அப்ப அரசமைப்பு சட்டம் பெரிதா, அல்லது இவங்கெல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு வேண்டப்பட்ட கருத்தியலை அமல்படுத்துவதற்கு எதை வேண்டுமானாலும் திரிக்கலாம், எதை வேண்டுமானாலும் திருத்தலாம் என்று போகின்ற பாதையா அப்படிங்கிறது நமக்கு முன்னால இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அதனால இந்த முகமைகளுடைய சுயேச்சையான செயல்பாட்டை கார்ப்பரேட் ஆதரவும் அதே போல மதவெறி அரசியலும் தான் தீர்மானிக்கும் என்கிற நிலைமை நீடித்தால் அரசமைப்பு சட்டமே பொருள் இழந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இன்றைய சூழல்ல இதை நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். இந்த 3 முகமைகளுடைய அதிகாரம் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் போய்விடக்கூடாது. அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போது ஒரு சரியான புரிதலோடு பின்புலத்தோடு தான் இப்படிப்பட்ட நிலைமைகள், கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. சுதந்திர இந்தியாவில் அது தொடர்ந்து நடக்க வேண்டும். எந்த கருத்தியலுக்கும் இவை இரையாகிவிடக் கூடாது என்பதுல மக்களும் கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறது தான் தலையங்கத்தினுடைய சாராம்சம்.